அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு GRM Tech. இந்த சேனல்ல கேவி ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். கேவி ஸ்கூல்ல அட்மிஷன் எப்படி எடுக்கணும், கேவி ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்கிறதுக்கு தேவைப்பட டாக்குமெண்ட்ஸ், எந்தெந்த கிளாஸ் எப்படி அட்மிஷன் எடுக்கணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸோட நான் என் சேனலில் வீடியோஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ சில நாள் நான் கொஞ்சம் வேறு வேலையில் டைவர்ட்டாக இருந்தேன், அதுக்காக வீடியோஸ் பண்ண முடியல. திருப்பி நான் உங்கள் முன்னாடி என் வீடியோஸோட வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கூடி சீக்கிரமாக கேவி ஸ்கூல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்க்கு தேவைப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி வச்சா அட்மிஷன் நோட்டீஸ் வந்தோடனே நீங்கள் உங்கள் அட்மிஷன் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் முதல் வாட்டி பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என் வீடியோவை பிடிச்சாக்கா ஒரு லைக் போடுங்க. ஸோ தட் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். நான் புது வீடியோவோட உங்கள் முன்னாடி வந்துட்டுருப்பேன். டாப்பிக்கில் போயிடலாம். முதல் நம்ம கேவி அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி புரிஞ்சுக்கலாம். கேவியில் 2 விதமான ப்ராசஸ் இருக்கும் அட்மிஷனுக்கு. ஒன்று ஆன்லைன், ஒன்று ஆஃப்லைன். ஆன்லைன் ப்ராசஸ் கிளாஸ் 1, பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 3 இந்த 3 கிளாஸஸ்க்கு ஆன்லைனில் அட்மிஷன் இருக்க போகுது. ஆஃப்லைன் ப்ராசஸ் 2வது கிளாஸ்லேருந்து 9வது கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைனில் அட்மிஷன் இருக்க போகுது. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ்னா என்னன்னு புரிஞ்சிக்கலாம். ஆன்லைன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இல்லாட்ட உங்கள் பசங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சாக்கா முதல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கேவிஎஸ் ஸ்கூலில் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் அட்மிஷன் டேட், ஸ்டார்ட் டேட், அட்மிஷன் எண்ட் டேட், அப்புறம் லாட்ரி டேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த டீட்டெயில்ஸை வந்தோன்னே நீங்கள் கிளாஸ் 1க்கு KVS online admission.kvs.gov.in போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி கிளாஸ் 1க்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். இது ஆன்லைன் ப்ராசஸ். எல்லாமே இன்டர்நெட் மூலியமாக தான் நடக்கும். ஸோ இதுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். இப்போது ஆஃப்லைன் ப்ராசஸ் என்னன்னாக்கா 2வது கிளாஸ்லேருந்து 8வது கிளாஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைய கேவி ஸ்கூலில் ஜாயின் பண்ண நினச்சாக்கா அதுக்கு கேவி ஸ்கூல் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும். எந்தெந்த பிரான்ச்சில் எந்த ஸ்கூலில் சீட் வேக்கண்ட்டாக இருக்குன்னு. உங்கள் வீட்டுக்கு பக்கமாக அந்த ஸ்கூல் அந்த பிரான்ச் இருந்தாக்கா நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கு தேவை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அதே ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணி ஆகணும். சப்மிட் பண்ணோன்னே கேவி ஸ்கூலில் ஒரு லாட்ரி எடுப்பார். லாட்ரி எடுத்தோடனே உங்கள் பையன் இல்லாட்ட பொண்ணு பேர் அதில் வந்தாக்கா உங்கள் பையன் இல்லாட்ட பொண்ணு செலக்ட் ஆகாத மாதிரி. இதே மாதிரி கிளாஸ் 1க்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் லாட்ரி எடுப்பார். அதில் பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் வந்தோடனே செலக்ட் ஆன மாதிரி சொல்வார். அப்போ தான் உங்களுக்கு அட்மிஷன் வரும். ஸோ இது ஆன்லைன் ஆஃப்லைன் ப்ராசஸ். இப்போ புரிஞ்சிடுது இல்லையா? ஃபஸ்ட் கிளாஸ் பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 3 இது 3க்கு ஆன்லைனில் இருக்க போகிறது அட்மிஷன். கிளாஸ் 2லேருந்து 8வது கிளாஸ் வரைக்கும் ஆஃப்லைனில் இருக்க போகிறது. ஆன்லைன்னா நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணோம், சப்மிட் பண்ணோம், அப்புறம் அது ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி. அது ஆஃப்லைன்னா ஸ்கூலுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி ஸ்கூலில் சப்மிட். ஸோ இந்த ஆஃப்லைன் இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு சில டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல் ஆன்லைனுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆன்லைனுக்கு உங்கள் பையன் இல்லாட்ட பாப்பாது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் தேவை இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் MCH இல்லாட்ட ஒரு MRO ஆஃபீஸ் இல்லாட்ட கவர்மெண்ட் இஷ்யூட் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இல்லாட்ட ஆர்மி ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். 256 KBயில் JPEG ஆர் PDFல நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, ரீசெண்டாக இறங்கியிருந்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். இதுவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். 256 KBயில் இருக்கணும். PDF ஆர் JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்.
இந்த 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஃபில் பண்ணும்போது அங்கேயே அப்லோட் பண்ண தேவை இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்லைனுக்கு உங்கள் மொபைல் நம்பர் ஒர்க்கிங் மொபைல் நம்பராக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். எதுக்குன்னா, ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மொபைல் நம்பர் தேவைப்படும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அது ஓடிபி என்னன்னா, அது இல்லாத நீங்கள் ப்ராசஸ் முன்னாடி போக முடியாது. அதனால ஆக்டிவ் மொபைல் நம்பர் தேவைப்படும். அதே மாதிரி ஆக்டிவ் இமெயில் ஐடியும் உங்களுக்கு தேவைப்படும். எதுக்குன்னா, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்டின் ஃபார்ம் உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். அதே மாதிரி உங்கள் பையன் இல்லாட்ட பொண்ணு லாட்ரி லிஸ்ட்டில் செலக்ட் ஆனாக்கா மெயிலுக்கு நோட்டீஸ் வரும் செலக்ட் ஆனவங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்க்கிங் மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும். அப்புறம் நீங்க ஒருவேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆயிருந்தாக்கா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்னன்னாக்கா, நீங்க இந்த ஆஃபீஸ்ல வேலை பண்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன், இது கம்பல்சரியா வேணும். நீங்க ஒருவேளை எஸ்சி எஸ்டி ஓபிசி கேஸ்டுக்கு சம்பந்தப்பட்டவா இருந்தாக்கா உங்களுக்கு இடபிள்யூஎஸ் அண்ட் பிபிஎல் சர்டிஃபிகேட் தேவைப்படும். பிபிஎல் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவருக்கு பிலோ பாவர்ட்டி லைன் சொல்வாரு. அந்த சர்டிபிகேட் கொடுத்தாக்கா உங்களுக்கு ஆர்டிஇ கோட்டால அட்மிஷன் வர சான்ஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை ஓசி இல்லாட்ட மைனாரிட்டி இருந்தாக்கா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் தேவைப்படும். இது ஆஃப்லைனுக்கு வேண்டிய இந்த சர்டிபிகேட்ஸ். ஸோ டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம், அப்படியே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். மீதி சர்டிஃபிகேட் எல்லாம் டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் ஆஃப்லைன். நீங்க 2nd to 8th கிளாஸ் ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணோம். முதல் சொன்ன மாதிரியே நீங்க ஸ்டேஷனை வாங்கி அதை ஃபில் பண்ணி அதோட 10 டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். முதல் பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட். நீங்க எந்த கேஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கேஸ்டோட சர்டிஃபிகேட் வேணும். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஓசி இருந்தா தேவைப்படாது. அப்படியே பிபிஎல் ஆர் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். முதல்ல சொல்லியிருக்கேன், நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு சம்பந்தப்பட்டவா இருந்தா உங்களுக்கு பிபிஎல் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இது எப்போ தேவைப்படும்னா, உங்க சம்பளம், உங்க வீட்டு மனுஷன் சம்பளம் 3.5 லட்சம் கம்மியா இருந்தாக்கா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே மாதிரி ஓசி ஆளுங்களுக்கு, ஓசி ஜனங்களுக்கு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். நெக்ஸ்ட் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிருந்தாக்கா சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஆனால் நீங்க எந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ற ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அதே மாதிரி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாக்கா பல வருஷத்துல நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தாக்கா லாஸ்ட் 7 years 6 years 5 yearsல எவ்வளவு வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண தேவை. அப்புறம் நீங்க ஆர்டிஇ கோட்டால ஒருவேளை அப்ளை பண்ணுறது இருந்தாக்கா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். அதை எடுத்து ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பிளட் குரூப் சர்டிஃபிகேட். சில கேவிஎஸ்ல கண்டிப்பா பிளட் குரூப் சர்டிஃபிகேட் கேட்பாரு உங்க குழந்தைது. அது இருந்தாக்கா ஓகே, இல்லைன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் என்னன்னா, உங்க குழந்தை பையன் இல்லாட்ட பொண்ணு பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருந்தாக்கா அதுக்கு மென்ஷன் பண்ற ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தாக்கா பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டா இருக்கு. அந்த கோட்டால உங்க குழந்தைக்கு சீட் கிடைக்கிற சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கேவிஎஸ் அட்மிஷனுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா இமீடியட்டா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கான கூடி சீக்கிரமா நெக்ஸ்ட் வீக் ஆர் மார்ச் 2nd வீக்ல அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே அதில் அட்மிஷன் டேட் இருக்கும், எப்பத்துலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும், எப்போ டேட் எண்ட் ஆகும், அப்புறம் லாட்ரி லிஸ்ட் எப்போ வரும், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கேவிஎஸ்ல உங்கள் குழந்தைய ஜாயின் பண்ணணும்னு நினச்சாக்கா டெஃபினட்டாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு ரெடியாக இருங்க. திரும்பி ஒரு புது வீடியோவோட வர. அப்போ வரைக்கும் நீங்கள் பி சேஃப், பி ஹெல்தி. ஜெய் ஹிந்த்.